பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக ஸ்பிரிச்சுவல் அடிக்ஷன் எபிசோட் 3 உங்கள் சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிற வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால் வார்த்தையின் முக்கியத்துவம். அதாவது நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் நாங்கள் தியானிப்போம் 119 சங்கீதம் 9 வசனத்தை பார்த்தோம் என்றால் அநேக பேருக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வசனமானது, அதாவது இந்த வசனமானது முக்கியமாக வாலிபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு வசனமாக காணப்படுகிறது. ஏனென்றால் சிறு பிள்ளைகளை பார்த்தோம் என்றால் அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு அறிவும் இல்லாமல் சந்தோஷமாக விளையாடுவார்கள். வயது போனவர்களை பார்த்தால் நாங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டோம், இனி நமக்கு எல்லாம் சரி வந்து விட்டது என்று அவர்கள் தானாக அவர்களை பேசாமல் இருப்பார்கள். ஆனால் வாலிபர்களுக்கு ஏன் இந்த வசனம் முக்கியம் என்றால், வாலிபர்களை நாங்கள் பார்த்தோம்னா இந்த நாட்களை நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, எங்களுடைய ட்ரீம்ஸ், எங்களுடைய ஃபியூச்சர் கோலை குறித்து நாங்கள் அதை சேஸ் பண்ணி ஓடிக்கொண்டிருப்போம். இப்படிப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள், பல போராட்டங்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நேரத்திலே நாங்கள் பரிசுத்தமை வாழ வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது இந்த நாட்களில் பரிசுத்தமை வாழ்வது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இந்த நாட்களில் காணப்படுகிறது. ஆனால் நாங்கள் எவ்வாறு இந்த நாட்களில் பரிசுத்தமை வாழ வேண்டும், எப்படி நாங்கள் வாழ முடியும் என்று ஒரு கேள்வி வரும் என்றால் அதற்கு வேண்டிய பதில் உண்டு. அதுதான் இந்த வசனம். இந்த 119 அதிகாரம் 9 வசனம் தான் இதற்கு பதில் கொடுக்குறது. அதாவது கர்த்தருடைய வேதத்தை, அதாவது கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை அதை கேட்டு அதன்படி நடக்கிறபடியால் தான், அதாவது அதனால் தான் நாங்கள் பரிசுத்தமாக முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதை நேசித்து அதை எங்களுக்கு உள்வாங்கி அந்த வார்த்தைக்கு நாங்கள் அர்ப்பணித்து அதன்படி செயற்படும் போது நாங்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வது மட்டுமல்லாமல் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும் என்று இந்த இடத்துல நாங்கள் தியானிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே எங்களை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் எங்களுடைய பாவத்துக்கு உள்ளாக, எங்கள் பாவத்திற்கு விட செய்கின்ற ஒரு காரியங்கள் இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஃபோனில் பார்க்கும்பொழுது, டிவியில் பார்க்கும்பொழுது, இல்லாட்டி நாங்கள் வெளியே போகும்பொழுது அசுத்தமான காரியங்கள், எங்களுடைய பாவங்கள் செய்ய தூண்டுகின்ற ஒரு காரியங்களை தான் இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக காண்கிறோம். அது இப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் கேட்டு அதன்படி நாங்கள் அர்ப்பணித்து நடக்கும்போது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும், எங்களுக்கு ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே இந்த வார்த்தையானது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்கு பயனுள்ளதாக, ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.